குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 மே மாதம் 25ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 12ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5 மணி 52 நிமிடத்திற்கு. அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரோடும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 25/5/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 25/5/2024 இன்று சனிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக நன்மை மிகுந்த நினைத்தது நிறைவேறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. மாற்றம் கண்டிப்பாக இன்று பிறக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. நினைத்த பணிகள் சாதகமாக இருப்பதற்கு இறைவனுடைய பிரார்த்தனை மிக முக்கியமாக அமைகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணத்துடன் நீங்கள் செயல்படுவது மிகவும் நல்லது. அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 லாபங்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். வெளிநாடு வெளியூர் செல்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீங்கள் பேசும்பொழுது சற்று பொறுமையுடன் நிதானத்துடன் அடுத்தவரை விமர்சிக்காமல் பேசுவது மிகவும் நல்லது. அதே போல் இந்த நாளை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன குழப்பங்கள், வருத்தங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதனால விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். வியாபார ரகசியங்களை யாரிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பாராத ஒரு மாற்றம் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு புதிய பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அமைதியாக இருக்கணும். அதே போல் நெருக்கடியான சில பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். புதிய வீடு வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இருக்கும். சமுதாய பணிகள் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு, சொல்வாக்கு, மதிப்பு, மரியாதைகள், பாராட்டுகள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மன நிறைவு நிறைந்த நாளாக இருக்கிறது. அனுகூலம் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்ட பணிகள், முயற்சி செய்த பணிகள் எல்லாமே செயல் வடிவமாகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர் உங்களை விட்டு விலகிச் செல்வதற்குண்டான ஒரு காலம். கடன் சார்ந்த உதவிகள் எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துக்குண்டான முதலீடுகள் கிடைக்கும். புதிய புதிய தொழில்நுட்பங்களை புகுத்துவீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அதனால் லாபங்கள் அதிகரிக்கும். வெளியூர் வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை நிகழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் பூர்வீக சொத்துக்கள் இருந்த இந்த பிரச்சனைகள் அகலும். பொருளாதார நெருக்கடிகள் கண்டிப்பாக குறையும்.
நீண்ட நாள் மனதில் இருந்து வந்த விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்கள் உதவி உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். தடைப்பட்ட பணிகளெல்லாம் சிறப்பாக செயல்படுவீங்க. அதே போல் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கக்குண்டான நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். உற்றார் உறவினர் வழியில் உங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். புதிய வேலைகள் தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு வேலைகள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கற்றுத்தரும். தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள். பழைய கடன் சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும். ஒரு முடிவுக்கு வரும். அதற்குண்டான உதவிகள் கிடைக்கும். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவி கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு சாதகமான நாள். அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இருக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக மனதில் வாட்டி வதைத்த கவலைகள் போகக்கூடிய ஒரு நல்ல நாள். தாய் தந்தையருடைய தேவைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. வாழ்க்கை துணைவருடன் கணவன் மனைவிகள் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பும் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. பணம் சார்ந்த உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட காலமாக திருமண பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா அந்த திருமண பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்பாராத தன வரவுகள் கண்டிப்பாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. பெற்ற பிள்ளைகளின் வழியே உங்களுக்கு மகிழ்ச்சி காண்பீர்கள். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த எல்லாவித பிரச்சனைகளும் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வரும். அதே போல் நண்பர்கள் பற்றிய புரிதல்களும் புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அலுவலகத்தில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால அமைதியாக இருக்கணும். வியாபாரத்தில் பொறுமையாக இருக்கணும். லாபங்கள் இருந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. ஆரோக்கிய விஷயங்களில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக சொத்துக்கள், ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு வரும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. அதே போல் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஆகணும். மனதில் தேவையில்லாத ஒரு குழப்பங்கள், பதற்றம் தோன்றி மறைவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. தெய்வீக பணிகளில் அதிகமாக ஈடுபடுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் பணியாளருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். உடலில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும். அதேபோல் எதிர்பாராத செலவுகள் போவதற்கு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் முதலீடு திட்டமிட்டு செய்து கொள்வது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதையுமே சமாளிக்கின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. தாய் தந்தையர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். பொது காரியங்களில் ஈடுபவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். அதே போல் வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் போட்டியாளர் ஈஸியாக வெல்வீங்க. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கேட்ட இடத்துலேருந்து கண்டிப்பாக இன்று உதவிகள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்ட காரியங்கள், நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடத்தி முடிப்பீங்க. தேவையான பண உதவிகள் கிடைக்கும். தடைப்பட்ட தனவரவுகள் வரும். வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். அதே போல் வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு, மூத்த சகோதர சகோதரருடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆன்மீகத்தில் அதிகமாக நேரத்தை இன்றைக்கி செலவிடுவீர்கள். மேலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. எதுலேயுமே பதற்றம் இல்லாமல் செய்யுங்க. வண்டி வாங்கல் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் உங்கள் திறமை வெளியுறுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நேர்களே, நாங்கள் முதியோரெல்லாம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து
செய்யுங்க. இந்த நாள் அனைத்து ராசினருக்கும் ஒரு நல்ல நாளாக, இனிமையான நாளாக, மனதிற்கு மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். அதே போல் கமெண்ட் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா.